Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம BGP ஓட weight attributes பத்தி பார்க்க போறோம். So last video செஷன்ல BGP attributesனா என்ன, எதுக்கு யூஸ் பண்றாங்க, path selectionனா என்ன எல்லாமே ஒரு ஓவர்வியூவா பார்த்தோம். So in case என்னோட லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கல அப்படினா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா புரியும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க BGP கான்செப்டே படிக்க போறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல BGPக்கு தனியா பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்ல நான் ஆர்டரா வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் ஆர்டரா பாருங்க, உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா புரியும். சரி, ஓகே, நம்ம கான்செப்ட்ல போகலாம். இதுதான் என்னோட எக்ஸாம்பிள் சினாரியோ. இந்த சினாரியோ வச்சு தான் இந்த BGP attributes உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நான் 4 ரவுட்டர்ஸ் யூஸ் பண்றேன். R1 ரவுட்டர் AS நம்பர் 1, R2 and R3 அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் 2ல இருக்கு. அதே மாதிரி R4 ரவுட்டர் AS நம்பர் 3ல இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா R1 to R2 192.168.12.0/24, R1 to R3 13.0, R2 to R4 24.0, R3 to R4 34.0. ஸோ இந்த டயக்ராம் படி நான் ஐபி அட்ரஸ் எல்லாமே அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் BGPயும் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். பேசிக்காக BGP கான்ஃபிகரேஷன் பண்ணுறது எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் வெயிட் அட்ரிபியூட்ஸ் மட்டும் நான் கான்ஃபிகர் பண்ணல. ஸோ அது உங்களுக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ இந்த பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே என்னோட வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ R4 ரவுட்டில் பார்த்தீங்கன்னா லூப் பேக் 4.4.4.4ங்கிறத நான் அட்வர்டைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ R1 ரவுட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் R2 வழியாகவும் லேர்ன் பண்ணுது. அதே மாதிரி இந்த சேம் ப்ரிஃபிக்ஸ் R3 வழியாகவும் லேர்ன் பண்ணுது. ஸோ இப்போ R1 எந்த பாத் செலக்ட் பண்ணும்? R2 வழியா 444 ரீச் பண்ணுமா, R3 வழியா 444 ரீச் பண்ணுமா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரியலனா இந்த வீடியோஸ் நீங்கள் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ நம்ம R1 ரூட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஐபி எல்லாமே அசைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஷோ ஐபி BGP சம்மரி நான் தரேன். ஸோ எனக்கு R2 ஓடையும் R3 ஓடையும் பேரிங் அப் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் ஷோ ஐபி BGP நான் கொடுக்குறேன். ஸோ ஷோ ஐபி BGP கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 4.4.4.4. ஸோ இந்த 4.4.4ங்கிற நெட்வொர்க் R4 ரவுட்டர் R4 ரவுட்டரோட லூப் பேக் 0 இன்டர்ஃபேஸோட ஐபி. ஸோ இந்த நெட்வொர்க் நான் லேர்ன் பண்ணுறேன். 2 பாத் வழியாக லேர்ன் பண்ணுறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா R3, ஒன்று R2. ஸோ இது ரெண்டுமே வேலிட் பாத். இதில் எது பெஸ்ட் பாத்துன்னு பார்த்தீங்கன்னா R2 தான் பெஸ்ட் பாத்துன்னு இருக்குது. ஏன்னா இங்கே கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு பாருங்கள். ஸோ அதனால் R2 தான் பெஸ்ட் பாத். ஸோ இது எப்படி இந்த பாத் செலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ இந்த பாத் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா BGPயோட அட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி தான் பாத் செலெக்ஷன் நடக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் என்ன BGPயில் வெயிட். ஸோ 2 பாத்துமே வெயிட் 0. நெக்ஸ்ட் அட்ரிபியூட் லோக்கல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ லோக்கல் ப்ரிஃபரன்ஸும் சேம். தேர்டு ஆரிஜினேட், அதுவும் சேம். ஃபோர்த் ஒன் AS பாத் நம்பர், அதுவும் சேம். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் கோட் II, அதுவும் சேம். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா மெட்ரிக், அதுவும் சேம். நெக்ஸ்ட் EBGP ஓவர் IBGP, அதுவும் ஈக்குவல். நெக்ஸ்ட் ஷார்ட்டஸ்ட் IGP டு நெக்ஸ்ட் ஒப், ஸோ அதுவும் சேம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் பார்த்து, அதுவும் சேம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரவுட் ஐடி, லோயஸ்ட் நெய்பர் ரவுட் ஐடி. ஸோ லோயஸ்ட் நெய்பர் ரவுட் ஐடி பார்த்தீங்கன்னா R3 ஓட ரவுட்டரோட ஐடி 192.168.13.3, R2 ஓட ரவுட் ஐடி 192.168.12.2. ஸோ இங்கே டை பிரேக்கர் இதாகுது. ஸோ இப்போ R2 ஓட ரவுட் ஐடி தான் லோயஸ்ட் ரவுட் ஐடி. அதனால இது R2 ரவுட்டரை செலக்ட் பண்ணியிருக்கு பெஸ்ட் பார்த்தா, based upon the lowest neighbor router ID. ஸோ இந்த 444 நெட்வொர்க்கும் 4444 நெட்வொர்க், ரெண்டு நெட்வொர்க்குமே R4 ரவுட்டரோட லூப் பேக் இன்டர்ஃபேஸ் நான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்போ BGP அட்ரிபியூட் மூலமாக எப்படி இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்? ஸோ இப்போ நார்மலாக ரவுட் ஐடி R2ஓட ரவுட் ஐடி தான் லோயஸ்ட் ஒன்று. ஸோ அதனால் R1 அந்த R4 ரவுட்டரோட லூப் பேக் ரீச் பண்ணுறதுக்கு R2 வழியாக சென்ட் பண்ணுது. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு R2 வழியாக சென்ட் பண்ணாமல் R4 வழியாக நான் ரீச் பண்ணணும்.
ஸோ இந்த பாத் வந்து நான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு நான் பிஜிபி அட்ரிபியூட்ஸ் வந்து வெயிட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ பிஜிபி அட்ரிபியூட்டில் வந்து ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அட்ரிபியூட்டு. இது வந்து சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி, சிஸ்கோ டிவைஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், வேறு எந்த ஒரு டிவைஸ்லையும் சப்போர்ட் ஆகாது. ரெண்டாவது, இது நீங்கள் வந்து லோக்கலாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் சிங்கிள் ரவுட்டரில். இது ரவுட்டர் டு ரவுட்டர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது. ஸோ இப்போ நீங்கள் R1 ரவுட்டர்னா R1 ரவுட்டரில் மட்டும் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இதே வந்து R2 ரவுட்டர், R3 ஒரு 4-5 ரவுட்டர் IBGPயில் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி வந்து வெயிட் அட்ரிபியூட்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து R1 ரவுட்டர் நீங்கள் போயிட்டு ரவுட்டர் BGP AS நம்பர் 1. ஸோ இப்போ நான் எனக்கு எந்த நெய்பர் வந்து R3 தான் வந்து எனக்கு R3 வழியாக வந்து எனக்கு R4 ரவுட்டரோட லூபேக் வந்து ரீச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் வெயிட் அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வெயிட் அட்ரிபியூட் வந்து எது ஹையஸ்ட்டோ அதுதான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இப்போ வந்து R1 வந்து R2 தான் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்குது பேஸ்ட் அப்பான் லோயஸ்ட் நெய்பர் ரவுட்டர் ஐடி பேஸ் பண்ணி. ஸோ இப்போ நான் வந்து நெய்பர் 192.168.13.3 இதுதான் வந்து R3யோட நெய்பர் ஐபி. வெயிட் வந்து நீங்கள் வந்து 500 தரேன், என்டர். அதாவது ரவுட்டர் BGP1 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து R3யோட நெய்பர் R3யோட ஐபி வந்து 192.168.13.3. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெயிட், அதோட வெயிட்டோட வேல்யூ. ஸோ வெயிட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 to 65,535 பை டிஃபால்ட்டாக 0 தான் இருக்கும். இதே நீங்கள் லோக்கலாக அந்த ரவுட்டர் வந்து அந்த நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்ணுச்சுன்னா வெயிட் வந்து 32768 வரும். ஸோ இப்போ நான் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ நெய்பர் வந்து 192.168.13.3. ஸோ இப்போ வந்து கிளியர் ஐபி BGP 192.168.13.3 இன். இது வந்து ஷார்ட் ரெஃப்ரெஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம பிஜிபியில் வந்து நம்ம அட்ரிபியூட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து அதை ரெஃப்ரெஷ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது வந்து அப்டேட் ஆகும். அதேமாதிரி இது வந்து பிஜிபி வந்து ஸ்லோயஸ்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால். ஓகே, இப்போ ஷோ ஐபி BGP நான் தரேன். ஓகே, ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் 4.4.4 வந்து எது வழியாக போகுது? R3 வழியாக போகுது. வெயிட் அட்ரிபியூட்ஸ் வந்து 500. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 4.4.4 வந்து R2 வழியாக போச்சு. ஏன்னா வந்து இங்கே எல்லாமே சேமாக இருந்தங்காட்டி லோயஸ்ட் நெய்பர் ரவுட்டர் ஐடி மூலமாக R2 செலக்ட் பண்ணுச்சு. இப்போ வந்து நான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறேன்னா BGP வெயிட் அட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து R1 வந்து R3 வழியாக தான் சென்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் எனக்கு பாருங்கள் இது வந்து வெயிட் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணங்காட்டி இப்போ எனக்கு R3 வழியாக போகுது. ஸோ இப்போ நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம். பிங் 4.4.4. ஸோ பிங் ஆகுது. ட்ரேஸ் ரவுட் கொடுக்குறேன் 4.4.4.4. ஸோ பாருங்கள் R2 வழியாக R3 வழியாக போய் R4 ரீச் ஆகுது. ஸோ R1லேருந்து R3, R3லேருந்து R4 வழியாக ரீச் ஆகுது. ஸோ அதுதான் வந்து எனக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ சேம் வந்து 44.44 பார்க்கலாம். ட்ரேஸ் ரவுட் 44.44.44.44. ஸோ 44.44 வந்து பார்த்தீங்கன்னா R3 வழியாக போய் R4 வந்து ரீச் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R4 ரவுட்டர் வந்து 2 லூபேக் இருக்குது. ஒன்று வந்து 4444, ஒன்று வந்து 44.44.44. ஸோ இப்போது எனக்கு 4.4.4 மட்டும் R3 வழியாக எனக்கு ரீச் ஆகணும். 44.44 வந்து எனக்கு R2 வழியாக தான் ரீச் ஆகணும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது? நார்மலாக ஒரு நெய்பருக்கு இப்போ வந்து நெய்பர் 192.168.13.3க்கு வந்து வெயிட் 500 கொடுத்தோன்னா என்னென்ன நெட்வொர்க் என்னென்ன ப்ரிஃபிக்ஸ்லாம் R3 வழியாக நான் லேர்ன் பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து வெயிட் அட்ரிபியூட்ஸ் வந்து 500ன்னு வச்சுக்கும். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரே ஒரு ப்ரிஃபிக்ஸ் மட்டும் R3 வழியாக போகணும், இன்னொரு ப்ரிஃபிக்ஸ் வந்து R2 வழியாக போகணும். ஸோ இப்போ இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ரவுட் மேப். ஸோ அந்த ரவுட் மேப்பை யூஸ் பண்ணி வந்து நம்ம ரவுட்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்ஃபிகரேஷனை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நோ நெய்பர் 192.168.13.3 வெயிட் வந்து 500. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், எக்ஸிட் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ரவுட் மேப் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரவுட் ஐஃபன் மேப் இது வந்து சின்டாக்ஸு. நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன் நேம் என்ன நேம்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் டெஸ்ட்டுன்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பர்மிட் 10. ஸோ ஏசியில் வந்து நம்ம பர்மிட் கொடுப்போம்ல அதே மாதிரி ரவுட் மேப் கொடுத்துட்டு நீங்கள் பர்மிட் கொடுக்கலனாலும் பை டிஃபால்ட்டாக பர்மிட் 10 தான் எடுத்துக்கும். ஸோ நான் பர்மிட் 10 கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் மேட்ச் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த மேட்ச் ஐபி அட்ரஸ் இங்கே வந்து நம்பரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். எந்த நம்பர்னா ஏசிஎல் நம்பரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 1ன்னு கொடுக்குறேன். இப்போ 1ன்னு கொடுத்துட்டு இது இப்போ வந்து மேட்ச் ஐபி அட்ரஸ் 1ன்னா நான் அதுக்கு என்ன வெயிட் வந்து செட் பண்ணுறேன்னா 500 நான் செட் பண்ணுறேன். எக்ஸிட். நெக்ஸ்ட் வந்து ரவுட் ஐஃபன் மேப் டெஸ்ட் பர்மிட் 20. எக்ஸிட்.
ஸோ இப்போ வந்து அந்த மேட்ச் ஐபி அட்ரஸ், அந்த ஐபி அட்ரஸ் ஒன்றுங்கிறது எதை டிஃபைன் பண்ணுறேன்னா ஸ்டாண்டர்ட் ஏசியில் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஸோ ஆக்சிஸ் -list 1 permit 4.4.4.4 wildcard mask வந்து 0.0.0.0. ஓகே, இப்போ வந்து என்ன கான்ஃபிகர் பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசிஎல் மூலமாக 4.4.4 மேட்ச் பண்ணோம்னா அதுக்கு வெயிட் வந்து 500 செட் பண்ணணும். அப்படி எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா அது வந்து டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருணும், எந்த வெயிட்டும் வந்து நம்ம செட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் வந்து கான்ஃபிகரேஷன். ஸோ ரவுட்டர் BGP1 இப்போ போய் நான் அந்த நெய்பர் அந்த ரவுட் மேப்பை வந்து எதில் வந்து மேப் பண்ணுறேன்னா அந்த நெய்பருக்கு வந்து மேப் பண்ணுறேன். ஸோ 192.168.13 route -map test in. ஸோ இங்கே இன் அவுட் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இன்னுனா இன்கமிங் ப்ரிஃபிக்ஸ்க்கு தான் நான் வெயிட் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து இன்னும் நீங்கள் கொடுக்கணும். என்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏசிஎல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் ஏசிஎல் கிரியேட் பண்ணி 4.4.4ங்கிற நெட்வொர்க் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன். அதை வந்து அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட் மேப் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். யூசர் டிஃபைன் நேமு permit 10 கொடுத்துட்டேன். எந்த இதை வந்து மேட்ச் பண்ணுறேன்னா அந்த ஏசியில் வந்து மேட்ச் பண்ணுறேன். இந்த 4.4.4ங்கிற நெட்வொர்க் மேட்ச் ஆனால் எனக்கு 500 வெயிட் செட் பண்ணணும். அப்படி இது மேட்ச் ஆகலைன்னா எதுவுமே வந்து எனக்கு செட் பண்ணக்கூடாது. அதான் வந்து இங்கே route -map test permit 20 நான் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து ஷோ ஐபி BGP 192.168.13.3 in. இது வந்து கிளியர் ஐபி BGP 192.168.13.3 in. இது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஷோ ஐபி BGP சம்மரி. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு 4.4.4 வந்து R3 வழியாக ரீச் ஆகுது 500. 44 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு R2 வழியாக ரீச் ஆகுது. பை டிஃபால்ட்டாக எந்த ஒரு வெயிட் அட்ரிபியூட்ஸுமே இல்லாமல் அந்த BGP அட்ரிபியூட்ஸ் வெயிட்டு லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் அந்த ஆர்டரில் வந்து ரவுட்டர் ஐடியில் வந்து டை பிரேக்கர் வந்து இதாகுது. ஸோ லோயஸ்ட் ரவுட்டர் ஐடி வந்து R2, அதனால் வந்து R2 வழியாக போகுது. ஸோ இப்போ நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம், ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரேஸ் route 4.4.4.4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா R3 வழியாக எனக்கு சென்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரேஸ் route 44.44.44.44. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா R2 வழியாக வந்து போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா BGP அட்ரிபியூட்ஸோட ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட் வெயிட் அட்ரிபியூட்ஸு. ஸோ இது வந்து சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி அட்ரிபியூட்ஸ். அது சிஸ்கோ டிவைஸில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், வேறு அதர் வெண்டாரில் வந்து சப்போர்ட் ஆகாது. ரெண்டாவது வந்து இது லோக்கலாக வந்து சிக்னிஃபிகண்ட், அதாவது ஒரு ரவுட்டரில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா அந்த ரவுட்டரில் மட்டும்தான் அந்த அட்ரிபியூட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த வேறு எந்த ஒரு ரவுட்டருக்கும் அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா R1 வந்து இந்த பாத் செலெக்ஷன் எதர் R2 வழியாக போகலாம் இல்லை R3 வழியாக போகலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ப்ரிஃபிக்ஸை வந்து R3 வழியாகவும் இன்னொரு ப்ரிஃபிக்ஸ் R2 வழியாகவும் நான் சென்ட் பண்ணுறதுக்கு நான் வெயிட் அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சினாரியோவோட பேசிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லா கான்ஃபிகரேஷன்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் இருக்குது. அதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோ வந்து நான் கொடுத்துருக்கேன் BGP வெயிட் அட்ரிபியூட்ஸ்க்கு. அது நீங்களே ஓனாக ட்ரை பண்ணுங்கள். அதில் ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பிங் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். Thank you friends. Thank you for watching my video.